வணக்கம் மக்களே, வெல்கம் டு எம்பிஎஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம சேனல் நீங்கள் என்ன விளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, ஒன் டே விளாக் தான். நான் என்ன தான் ஒன் டே விளாக் போட்டாலும், சிஸ்டர் நீங்கள் மாற்றி ஒன் டே விளாக் போட்டுக்கிட்டே இருங்க, டெய்லி போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. சத்தியமாக சொல்கிறேன், ஒன் டே விளாகில் என்ன இருக்குது அப்படின்னு எனக்கு நிஜமாக தெரியல. நாங்கள் வீட்டில் ஏதாச்சும் ஒரு வேலை பார்ப்போம், அதை நார்மலாக நம்ம வீடியோ எடுக்கிறோம். அது நீங்கள் ஒன் டே விளாக் போடுங்க 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 அப்படின்னு கேட்டே இருக்கீங்க. அதுவும் இல்லாமல் ஆயுத பூஜைக்கு க்ளீனிங் ஒர்க் நம்ம பண்ணவே இல்லை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 நாள் சென்னை போயிட்டோம். அதுக்கு முன்னாடி வெளியே கொஞ்சம் வேலையாக போயிட்டு சிவகாசி இந்த மாதிரி வெளியே கொஞ்சம் வேலை அதிகமாகவே இருந்தது கோயம்புத்தூர்னு சொல்லிட்டு வெளியே வேலையாக நம்ம போயிட்டே இருந்தனால வீட்டில் நம்ம க்ளீன் பண்ணவே இல்லை. பாப்பாவுக்கும் ஒரு நாள் உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. நேற்று பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு காய்ச்சல் தான். இன்றைக்கி ஓரளவுக்கு பாப்பா பரவாயில்ல. இன்றைக்கி நல்லா இருந்தாங்க அப்படின்னு வெளியே போனான்னு பார்த்தா அது கேன்சல் ஆகிடுச்சு. இன்றைக்கி வீட்டில் சரியான வேலை இருக்குது. கண்டிப்பாக இந்த விலாகை மிஸ் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கொஞ்சம் ஒட்டடை அடிக்கணும், துணியெல்லாம் துவைக்கணும், அதோட பாத்திரம் இருக்கிற அந்த சைடில் கொஞ்சம் எல்லாம் க்ளீன் பண்ணணும். எல்லா வேலையும் இருக்குது. மிஸ் பண்ணாமல் மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் நம்மளை பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி சிஸ்டர் நீங்கள் எல்லோரும் போடுற மாதிரி ஃபோட்டோ எடிட் நீங்கள் ஏன் போட மாட்டேறீங்க? இந்த ஃபோட்டோ எடிட் குட்டியாக இந்த வெல்கம் டு பிரியா முனிஸ் சேனல் எம்பிஎஸ் ஃபேமிலி சொல்லும் போது உங்களோட ஃபோட்டோ எடிட் ஏன் வரமாட்டேங்குது அப்படின்னு கேட்குறீங்க. நம்மளுக்கு அது பண்ண தெரியாதுங்க. அதனால தான் வரமாட்டேங்குது. மற்றபடி ஒன்றும் இல்லை காப்பிரைட் இல்லாத ஒரு பாட்டு ஃபேமிலி சாங் இந்த மாதிரி எடுத்து எடிட் பண்ணுறீங்களா? சரி பாப்பா பிரீத்தா இல்லை கேட்டாங்க. பிரீத்தா பாப்பாட்டக்கு இது பாட்டுக்கு இது வாங்கி கூட போட்டுக்கலாம். ஏன் அதை கேட்டிருந்தீங்க. அது நல்லா இருக்கா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? சரி பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நாங்கள் ட்ரை பண்ணுறோம். எங்களுக்கு அது எப்படி பண்ணுறது அப்படின்னு தெரில. அது அவ்வளோதாங்க. மற்றபடி பெருசாக எடிட் கூட நம்மளோட மொபைல்லலாம் இருக்காது. இந்த வீடியோ ஷார்ட்ஸே பார்த்தீங்க அப்படின்னா இதுவுமே அதுவுமே பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக மாமா ஒர்க் இல்லாமல் கொஞ்சம் வீட்டில் இருக்கும்போது தான் அதுவே மாமா மொபைல் கையில் எடுத்ததுக்கப்புறம் தான் அதை பண்ண ஆரம்பித்தாங்க. இப்போ தமிழையும் செட் பண்ணுறது, வீடியோ எடிட் பண்ணுறது எல்லாமே மாமா தான். நீங்கள் கேட்ட மாதிரி நான் மருதாணியும் வச்சுட்டேன். ஏன் சிஸ்டர் மருதாணி வைக்கல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. மருதாணி வச்சாச்சு. ஒரு டைம் கோன் வச்சுருந்தேன். கோன் வச்சப்போ உங்களுக்கு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மருதாணி இஸ் மை ஃபேவரட், மோஸ்ட்லி ரொம்ப ஃபேவரட். அதை வச்சாச்சு. நேற்று நைட் தான் வச்சேன். இப்படி இருக்கிறனாலக்கு சரி ஓகேங்க, என்னென்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாம். பேசி முடிக்கிறதுக்குள்ள மாமா பாயெல்லாம் முடிச்சு வச்சிட்டாங்க. மாமா தான் டிவி கொடுத்தாங்க. இப்போ துணியெல்லாம் நம்ம துவைக்கிறதுக்கு விட்டுலாம். ஓகேவா? கொஞ்சம் இது பண்ணியிருந்தோம், ரவை உப்புமா அது இருக்குது. அதுக்கு அளவாக கொஞ்சமாக நடக்கலை பருப்பு சட்னி அரைச்சிக்கலாமாப்பா? எங்கே அப்பா அதுக்கு அளவாக நடக்கலை பருப்பு சட்னி அரைச்சிக்கலாமா? அரைச்சோம்னா கொஞ்சம் அதை காலையில் சாப்பிட்டுக்கலாம். இப்போ ப்ரஷ் பண்ணிவிட்டு காலையில் சாப்பிட்டுக்கலாம். அங்கே ஏறி நின்றுக்கிட்டு இருக்காரு பார்க்குறீங்களா? இப்போ இந்த நைட்டி இந்த மெட்டர்னிட்டி வேர் வந்துச்சு. நம்மளோட எம்பிஎஸ் ஃபேமிலியில் மெட்டர்னிட்டி வேர் போட்டிருக்கேன். வேணும் அப்படிங்கிறவங்க வாங்கிக்கிங்க. 3 பீஸ் 1000 ரூபா நம்ம ஆஃபரில் போட்டிருக்கோம். தங்க உனக்கு உடம்பு பரவாயில்லையே சம்மி? எங்கம்மா என்ன ஒர்க் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ அப்படியா? ஆமாம், லிக்விடெல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த பவுடர் இருக்குது பாருங்கள், இந்தாங்க போட்டுங்க. போடுங்க, எல்லாமே போடுறது தான். நம்மளாக பார்த்து முடிவு எடுக்கிறது தான். போடுங்க, கொட்டி விடுங்க, ஒன்றும் ஆகாது. ஃபஸ்ட்டு ஆமாம் அந்த வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இங்கே இருக்கிறதெல்லாம் ஓரளவு க்ளீன் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு எல்லாம் ஸ்டாண்டில் போடுவோமா? எந்த நேர் போட்டு வைக்கிறது? சரி, எத்தனை தடவை எங்கள் வீட்டில் ட்ரெஸ்ஸிங் டேபிளில் எடுத்து வச்சாலும் அதே மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் கூடி நீட்டாகவே இருக்குது. 2 மாதத்துக்கு முன்னாடி இருக்குமா எண்ணெய் வாங்கி? 2 மாதத்துக்கு மேலே ஆச்சு தான் தேங்காய் வாங்கி. 2 மாதத்துக்கு மேலே ஆச்சு. 1 லிட்டர் தேங்காய் வாங்கணும். இப்படி இருக்கு. இன்னும் ஒரு மாதத்துக்கு தாட்டும். அப்படியே எடுத்து வெளியே வைக்கக்கூடாது. பெரிய டப்பாவில் ஊற்றினோம்னா சர்வநாசம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும். அதனால் குட்டி டப்பாவில் இவ்வளோ தான் ஊற்றி வைப்பேன். அப்போ அளவளவாக புடங்கிக்கலாம். இப்போ நான் எடுத்து வச்சுட்டு வரேன். அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா ஒட்டடை க்ளீனிங் ஒர்க். பெருசாக ஒன்று பாருங்க, மாதத்தில் ஒரு டைம் நம்ம க்ளீன் பண்ணி தானே வைக்கிறோம். அதனால் பெருசாக இருக்குது.
லைட்டாக இருக்கிறத மட்டும் நம்ம ஒரு எடுத்துக்கலாம். துணி போட்டு விட்டேன். ஜன்னல் இருக்குல்ல முதல்ல எடுத்துடணும். எனக்கு தும்மல் அடிக்கடி வந்துட்டே இருக்குங்க. அது அலர்ச்சி நான் என்னன்னு தெரியல. அப்பப்போ இந்த வருது. டேப்லெட் ஒன்று போட்டுக்க. எங்கள் வீட்டில் எங்கள் யாருங்க பீரோக்கு நடுவில் என்ன பண்ணி வச்சுருங்க பாருங்க. இதான் கட்டப்பை வைக்கிற இடமாம்மா. மேலேருந்து கீழே வரைக்கும் வரிசையாக சொல்லி வச்சுருவாங்க. நானே எத்தனை தடவை சொல்லி பார்த்துட்டேன். நம்ம வீட்டில் இல்லை, எல்லா வீட்லையும் அப்படிலாம் கிடையாது. யாரெல்லாம் ஆமாம் யாரெல்லாம் இல்லைன்னு கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. அதாவது பீரோ சந்தில், ஃப்ரிட்ஜ் சந்தில் இந்த மாதிரி வந்துட்டு கண்டிப்பாக வந்து நம்ம இந்த வேலை செய்வோம். செய்யாமல் யாருமே இருக்க மாட்டோம். எஸ்ஆர் நோ கமெண்ட் பண்ணுங்க. இட்லி துணிக்கிற பாப்பாக்கு நேற்று துணி ஒருத்தர் எப்போ வாங்கிட்டு வந்தீங்க? நேற்று வாங்கிட்டு வந்தேன் ஒன்று. அப்படியா? ஏப்பா கஞ்சி வைக்கிட்ட சாமி, கஞ்சி. ஏன் ஏமா? அதான் கஞ்சி வைக்கவான்னு கேட்குறாம்மா. வேற என்ன சாப்பிட்ற? மாவு இல்லை தோசை ஊற்றுறதுக்கு. மாவில்லை, மாவினா நம்ம ஆட்டை அதை மேலே நல்லா நீ மேலே ஸ்டூல் இதில் ஏற்றி விளக்க மாட்டேமா? இந்த அந்த ஃபேன் இந்த ஃபேன் துணியில் தரைச்சிருக்கியா? ஃபேனில் தான் எப்படி வருதுன்னே தெரிய மாட்டேங்குது. எனக்கு அலர்ச்சி அதிகமாக இருக்குங்க. அதனால நான் போகிறதில்ல பக்கத்துலேயே. சும்மாவே தும்மல் லொச்சுன்னு தும்முவேன். தும்மல் ப்ராங்க் பண்ணுங்கிறீங்க. ப்ராங்க்லாம் பண்ணங்க வேண்டாம். ஒரிஜினலாகவே நான் தும்ப ஆரம்பிச்சுன்னா பெரிய சண்டைக்கே வந்துடும். அந்த அளவுக்கு தும்முவேன். லொச்சுன்னு தும்மிக்கிட்டே இருப்பேன். குளிக்கும் போது கூட அந்த தும்மல் வந்துக்கிட்டே தான் இருக்கு எனக்கு. பார்த்துத்தோட கீழே பார்த்து காலைக்கில் மாற்றி வச்சிடாத. துணி ஓடிட்டு இருக்குது. கீழே என்ன கொஞ்சம் துணி இருக்குது. அதை இன்னொரு ரவுண்டு போட்டால் சரியாக போயிடும். வேறு என்ன வீட்டில் இந்த ரூமெல்லாம் ஒட்டை அடிக்கணுமோ? ஃபோட்டோலாம் ஒரே இடத்துல ஆர்கனைஸ் பண்ணால் நல்லாயிருக்கும். ஆணி அடிக்க முடியாது. ஒரு இடத்துல நிற்கிது, ஒரு இடத்துல நிற்க மாட்டேங்குது. செல்ஃபுகள் பா உதராதடி. இந்த பொறு சாப்பாடு வச்சிட்டுமா? அப்பா சாப்பாடு 1.5 டம்ளர் போடுங்க. 1.5 டம்ளர் போட்டு பெரிய குண்டா அந்த இது இருக்கும் பாருங்க, அதில் போட்டு வைங்க. நான் அரைச்சி போடணும். பெரிய குண்டானா இந்த சில்வர் குண்டாவா? டம்ளர்
வாங்க அரிசி ஊற வச்சுட்டு இது அரிக்கணும் ஏன்னா கல் இப்போ கடைசியாக வாங்கின அரிசியில் மில்லில் தான் வாங்கினோம், கல் அதிகமாக போயிடுச்சு. ஏய் பாப்பா வெந்திரிக்கு சொல்லிட்டு இந்த ஃபேனத்தோட உள் ரூமில் படுக்க சொல்லிட்டு பாப்பா பார்த்தீங்கன்னா பொம்மை படம் பார்த்துட்டு படுத்துருக்குறாங்க. அவங்க இன்றைக்கி தான் இப்போ எங்கே ஒரு நேரம் நல்லா இருக்கா, ஒரு நேரம் உடம்பு சரியில்லாமல் போயிடுது, என்ன பண்ணுறதுனே தெரிய மாட்டேது அவளுக்கு. உள்ளே வைக்கிறியா? உள்ளே வைக்கிறியா? அது வேணும் திஷ்டி அதை கொண்டு மாட்டேன். எது அதென்ன நீ நான் எடுத்து போட்டால் மட்டும் திஷ்டிங்கிற, அப்புறம் எதுக்கு நீ தானே போட்டோ செலக்ஷன் பண்ணி கொடுத்த? அது என்னமோ எனக்கு எல்லா ஃப்ரேம் இந்த ஃப்ரேமு இதெல்லாம் கூட எல்லா ஃப்ரேமும் பிடிச்சிருக்கு. அதேமா எனக்கு அந்த ஃப்ரேம் மட்டும் பிடிக்கல, ஏன்னே தெரியல. ஏன் அது ஏன்னே தெரியல எனக்கு. அதான் நீ நான் எடுத்த போட்டோ உனக்கு பிடிக்கிறதே இல்லையே எப்பவுமே. இதில் யார் பக்கத்து வீட்டுக்காரனா இருக்கான்? இருந்தாலும் இல்லை நான் தெரியாமல் கேட்குறேன், அதில் யார் இருக்கான்னு கேட்குறேன். நம்ம 2 பேரும் எடுத்த பெரிய ஃபோட்டோ எங்க? கடவுளே, எங்க அது ஃபோட்டோவா? என்ன இல்லை அது ஃபோட்டோவான்னு கேட்குறேன், சொல்லு. இப்போ 4 ஃபோட்டோ அனுப்பி விட்டுருக்கிறேன். அப்போ அதையும் அப்படி தான் சொல்லுவேன் படிப்பதுக்கப்புறம். அந்த ஃபோட்டோ 4 ஃபோட்டோவுமே நல்ல ஃபோட்டோ தான். ஃபோட்டோ அனுப்புறது பெருசு இல்லை, அவங்க எப்படி பண்ணுறாங்கங்கிறது தான் மெயின். அது எங்களை எவ்வளோ அழகாக இருக்குன்னு. பாப்பா ஒரு வயசா? பாப்பா இது 1.25 வயசு. இதில் 1.25 வயசு. இந்த கொலுசு எங்களுக்கு ரொம்ப பிடிக்குங்க. பாப்பா காலுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு, சூப்பராக இருந்துச்சு. இந்த மாடல் இப்போ வரைக்கும் கிடைக்கவே இல்லை, நாங்களும் தேடி தேடி பார்த்துட்டு இல்லையா. இது பாப்பாவோட 6 மாதத்து. பார்த்துருக்கேன், இதெல்லாம் பார்த்துருப்பீங்க ஃபோட்டோ. சரி நான் போய் துணி எடுத்து போகிறேன். மாமா வந்து துணி அலசிட்டு இருக்காங்க, துவைச்சிட்டு மாமாவே வந்து அலசிட்டு இருக்காங்க மிஷினில் போட்டு. நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ ஃப்ரேமெல்லாம் வந்து இதெல்லாம் தொடச்சி அப்படி மாட்டிட்டேன், கையோட தொடச்சி வச்சு அந்த இடத்தையும் தொடச்சி விட்டு கையோட மாட்டிட்டேன். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைடு கரெக்டாக ஆர்கனைசேஷன்ஸ் பண்ணி நம்ம அடிக்கணும். இந்த சைடு ஒரு 2 ஃபோட்டோ, அந்த சைடு ஒரு 2 ஃபோட்டோ வந்து அடிக்கணும். பாப்பா ரொம்ப பசிக்குது அப்படின்னு சொன்னதுனால சாப்பாடு வச்சுட்டேன். சாம்பார் வச்சுருட்டாப்பா, பேசாமல் சாப்பிட்டுக்குவாள்ல. பேசாமல் அரிசியும் பருப்பு வச்சுருக்கலாமோ? ஒரே இதா மறந்துட்டேங்க. சரி சாம்பார் வச்சு விட்டுறேன், சரியா? பாப்பா சாப்பிட மாட்டாள்ல. நான் இல்லை சாம்பார் தாம்மா. அவள் சாப்பிட மாட்டாள்ல. சரி ஓகேங்க, சாம்பார் வைக்கலாமா? வரைக்கும் என்ன வேலை முடிஞ்சிருக்கு அப்படின்னா எல்லா துணியும் அலசியாச்சு. ஏப்பா எல்லா துணியும் அலசி எடுத்து வச்சாச்சு, எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு ஒயிட் கலர் மட்டும் தனியாக வச்சாச்சு. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு அதுக்குள்ளே சாப்பாடு ஆயிடுச்சு. பருப்பு வந்து போட்டாச்சு, கையோட காய் என்ன காய் போட்டேன், முள்ளங்கி கத்திரிக்காய் 2 போட்டு சாம்பார், ரோஸ் பொரியல் கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ வாங்க மேலே இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் எடுத்து ஒரிசல் பண்ணுவேன். ஃபஸ்ட்டு இதுக்கு மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்தோம்னா வேலை முடிஞ்சிச்சு. இந்த ஒரு வேலை ஸ்டாண்டில் போட்டு வர்ற கேமராவை. பாப்பா வந்து பார்த்திங்கன்னா என்றைக்குமே சாப்பாடு கேட்க மாட்டான். நம்ம ஏதாவது இப்படி முக்கியமான ஏதாவது க்ளீன் ஒர்க்கு இந்த மாதிரி பண்ணும்போதும் வசிக்குது அப்படின்பா. என்ன பண்ணுறது? எப்பவுமே இல்லைம்மா ஒன்றும் சொல்லலை, பொதுவாக சொன்னேன். உங்கள் வீட்லேயும் பிள்ளைங்க அப்படி தான் பண்ணுவாங்களா அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மாவு இல்லாமல் போச்சு. மெயின் என்னென்னா மாவு இல்லை, இல்லாட்டினா 2 தோசை மட்டும் கொடுக்கலாம். பாப்பா 2 நிமிஷம் பாப்பா. இதில் வந்து பாப்பாவோட ஆல்பம் இப்போ தான் க்ளீன் பண்ணேன், அதனால அவ்வளோக்கா இல்லை. இப்போ சமீபமாக இந்த பீரோக்கு மேலே க்ளீன் பண்ணுச்சு, அதனால இல்லை. நானும் ஒவ்வொரு தடவையும் இந்த சைடு இருக்கிறது இனிமேல் நம்ம இங்கே வைக்கக்கூடாது அப்படின்னு நினச்சி தான் தூக்கி போடுறேன். ஆனால் என்னால் வந்து இந்த பீரோ சந்துக்கு இடையில அதை வைக்காமல் இருக்க முடியலை. என்னால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியல. வாங்கி எப்ப ஸ்கூல் ஓப்பனிங் அன்னைக்கு வாங்குது அப்படியே இருக்கேப்பா. இடையில பாப்பா தூரல் நோட் தானே வாங்குனீங்க? இடையில பாப்பாக்கு தூரல் நோட் தானே வாங்குச்சு? இங்க பாருங்க,
டிமார்ட்ல வாங்கின டூரூல் நோட்டு. நீங்க வராத சாமி சளி பிடிச்சிருக்கு ஓட கட்டால. இது வந்து நீங்க சொன்னீங்க அப்படின்னு சொல்லி தான் இதை வந்து முள்ளெல்லாம் கழட்டிக்கணும். ஒருத்தவங்க சொல்லியிருந்தீங்க என்ன அப்படின்னா, நீங்கள் வந்து இது ப்ரொமோஷனுக்கே வந்திருந்தாலும் ஓடாத வாட்சில் வந்து இது வைக்கக்கூடாது, நீங்கள் வந்து அந்த முள்ளை கழட்டிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதனால் முள்ளை கழட்டிட்டு வெறும் இது மட்டும் இருக்குது. இதுதான் நம்ம மாட்டுறக்கு இடம் இல்லை, அதனால் அப்படி வச்சுருக்கோம். மேலே வச்சுட்டேன். ஒரு பேக் மாதிரி ஏதாவது அரேஞ்ச் பண்ணி இதெல்லாம் ஒட்டுக்காக வச்சு மேலே வச்சிடணும். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆன்லைனில் ஆர்டர் பண்ணோம். கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. முதல் பாப்பாவோட ஃப்ரேம் ஒன்று நம்ம வந்து வெளியே சொல்லி வாங்குகிறோம். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பெரியம்மா பையன் பண்ணி கொடுத்தது. பாப்பா 1.25 வயசுல இருந்ததெல்லாம் எங்கள் பெரியம்மா பையன் பண்ணி கொடுத்தது, அண்ணன் பண்ணி கொடுத்தது. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடையில் வாங்கின 350 ரூபா. இந்த நேரம் வந்து பார்த்திங்கன்னா இது வரும் கேலண்டர். இந்த வருஷம் கேலண்டர், அடுத்த வருஷம் கேலண்டர், வருஷம் அந்த கேலண்டர் மட்டும் மாற்றிக்கலாம். அந்த மாதிரி 350 ரூபாய்க்கு வந்து வாங்கினோம். நான் வீடியோ அப்லோட் நீங்க வராதீங்க, அந்த சைடு போங்க. நான் வீடியோ அப்லோட் பண்றேன். போங்க. எனக்கு 3 விசில் வந்தா மட்டும் ஆஃப் பண்ணிடுங்க. எத்தனை? 3 விசில். இதுல எத்தனை விசில்? இப்பதான் 1. பண்ணாடி. அத்தை வந்து தனியா இருக்கும்போது யூஸ் பண்ண பண்ணாடி. இந்த நோட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவள் எடுத்து கிறுக்கிடுவா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் எடுத்து மேலே ஸ்டாப்லர் அடிச்சு இப்போ எந்தெந்த நோட் இல்லையோ அந்த நோட் கொடுத்துருணும். ஏன்பா பார்த்தா கடையில் வாங்கி கொடு, கடையில் வாங்கி கொடுன்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ வரைக்கும் மணி வந்து பார்த்தீங்கன்னா 10 இப்போ வரைக்கும் அந்த ரூம் பெட்ரூம் மட்டும்தான் மேலெல்லாம் க்ளீன் பண்ணி, மேலேனா பாத்திரம்லாம் எடுக்கல, பீரோ மேலேயும் சதுக்குள்ளே இருக்கிறதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி ஒட்டை அடித்து வச்சிருக்கேன். அதோட பாப்பா வந்து பசிக்கின்னு சொன்னனால கையோடு ரெடி ஆகிடுது. சாம்பார் தாளிச்சாச்சு, சாப்பாடு வச்சாச்சு, நம்மளுக்கு பொரியல் ஆகிட்டு இருக்கு. நம்மளுக்கு நைட்டு வச்ச சேமியா ரவை அது இருந்தனால அதைத்தான் சாப்பிட போகிறோம். இப்போ பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிடிச்சது கேரட் சாப்பாடு, பீட்ரூட் சாப்பாடு, தேங்காய் பால் சாப்பாடு, தக்காளி சாப்பாடு, ரசம், சாம்பார், மட்டன் சூப்பு இதெல்லாம் தான் பிடிக்கும். மட்டன் சிக்கன் ரெண்டுமே சாப்பிட மாட்டா. அதாவது கறி சாப்பிட மாட்டா. சிக்கனில் சூப்போ மட்டனில் சூப்போ இந்த மாதிரி கொடுத்தா குடிச்சுக்குவாங்க. கால் சூப்பு குடிச்சுக்குவா. அதே மாதிரி மீன் சாப்பிடுவா. மீன், நண்டு இப்போ தான் கடிக்க பழகிருக்கா. போன டைம் எடுத்தப்போ தான் நண்டு கடிக்க பழகிருக்கா. இறால் சும்மா ஒரு பீஸ் சாப்பிடுவா. மற்றபடி பாப்பா சிக்கன் மட்டன் ரெண்டுமே விரும்ப மாட்டேன். கடைக்கு எங்கேயாவது போனோம் அப்படின்னா இந்த கிரில்டு இந்த மாதிரி ஆர்டர் பண்ணுறோம் அப்படின்னா மயோனஸ்க்காக ஒரு பீஸ் சிக்கன் சாப்பிடுவோம். ஃபஸ்ட்டு சாப்பாட்டை சுடு சாப்பாட்டை நல்லா வந்து இப்படி மசிச்சு விட்டுட்டு காய் வந்து கையோடு அதுலேயே மசிச்சு விட்டுட்டோம்னா சாப்பிட்டு காய் அதுலேயே மசிச்சு விட்டு நல்லா நெய் ஊற்றி திருப்பி நல்லா மசிச்சு விட்டு கொடுத்தோம், ஸ்பூன் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா சாப்பிட்டுப்போம்.
அவள் என்ன சாப்பிட்றாளோ அந்த மாதிரி கொடுத்துட வேண்டியதுதான். வேறு என்ன பண்ணுறது? எல்லா பிள்ளைகளும் சாப்பிட்ற மாதிரி பாப்பா சாப்பிடணும், கீரை சாப்பாடு, கீரை குழம்பு இந்த மாதிரி சாப்பிடணும். எனக்கு வந்து ஆசை. நான் சாப்பிட மாட்டேறேன். நான் என்ன பண்ணுறது? எப்படி கொடுத்தாலும் சாப்பிட மாட்டேறேன். ஒரு டைம் சப்பாத்தியில் பிசைவேன், அதையுமே சாப்பிட மாட்டேன். முருங்கைக்கீரைலாம் குட்டி குட்டியாக அறுத்து போட்டு சப்பாத்தியில் போட்டு பிசைஞ்சு தேய்ச்சி கொடுத்தா அதுவும் சாப்பிட மாட்டேன். நீ இதில் என்னமோ போட்டிருக்கேன், நான் சாப்பிட மாட்டேங்குவோம். இதுக்கே சொல்லுவா பாருங்க தச்சு. இந்த சாமி ஊற்றிருக்கேன், சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. கையோட ஒரு பொரியல் வந்து பண்ணிடலாம் அப்படின்ட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். அந்த வேலையை செஞ்சுட்டே நம்ம இந்த வேலையை செஞ்சனால சமையல் வேலை முடிஞ்சு. வாங்க பெட்ரூம் வந்து எந்த அளவுக்கு சுத்தம் பண்ணிக்கின்னு பார்க்கணும். மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்து இது பண்ணியாச்சு, சந்தில் இருந்ததெல்லாம் எடுத்தாச்சு, மேலே இருக்கிறதெல்லாம் எடுத்து ஒற்றை அடிச்சாச்சு. இது எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி ஃபோட்டோவும் கொஞ்சம் ஆர்கனைஸ் பண்ணியாச்சு. மேலே இருந்த ஃபோட்டோ அங்கேருந்து ஃபோட்டோலாம் எடுத்து ஆர்கனைஸ் பண்ணி எல்லாரும் எங்கே போனார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே போனார் அப்படின்னு தான் நினச்சேன். நிறைய பேர் அந்த இது ஆமாம் போய் வீடியோ அப்லோட் பண்ணிவிட்டு வந்திருக்காங்க. சாரி, இந்த ரூமை மட்டும் கூட்டி விட்டு நம்ம அடுத்தது வந்து இந்த ரூமுக்கு வந்துடலாம். இங்கே வந்து கொஞ்சம் க்ளீன் பண்ணால் தான் நான் 11:30 வேலை முடிக்கணும். ஓகேங்களா? வீடியோ எடுக்கிறனால கொஞ்சம் டைம் எனக்கு இழுக்குது, வேறு ஒன்றும் இல்லை. இல்லாட்டினா இந்நேரம் நான் ஒற்றை அடிச்சு விட்ருப்பேன். இல்லை இவராது எனக்கு வீடியோ எடுத்தாரு அப்படின்னா இப்போ துணி அலாசிட்டு இருந்தனால எடுக்க முடியல. விளாக் வேறு செட் பண்ணணும் எடுத்து. போங்க. ஓகே போட்டுருங்க. என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறீங்க பிரியா? ஐயோ நான் வேறு பக்கத்தில் எனக்கு மடச்சி மூக்கு டஸ்ட்டு. அந்த ஃபேன் மாட்டினா தான் பேர் மேலே வேலை மெனக்கிட்டு ஏறி எரிய மாட்டேங்குது. நான் என்ன பண்ணுறேன்? தள்ளிட்டு தங்க பாரு. மதியானத்துக்குள்ள முடிஞ்சுமா வேலையெல்லாம்? சரி ஓகே, நீ வேலை இப்போ பாப்பாக்கு சாப்பிட்டாளா? சரி சரி, மணி 10 அதான் போய் பல்லு விளக்குறேன். என்ன வேலை பண்ணுற பார்த்து சாமி உடம்புலாம் கிடச்சிட்டு இந்த ரூம் ஹால் வந்து க்ளீன் பண்ணிட்டு இருக்கிறாங்க பிரியா. எல்லாம் எடுத்து வச்சுக்க பிரியா. துவைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் கொஞ்சம் கூடி வராது. எல்லாமே நம்ம தூக்கி போட்டு நம்ம எடுத்து எல்லாத்தையும் பண்ணோம்னா அது பண்ணணும். இல்லாட்டினா வந்து எந்த வேலையும் பண்ணக்கூடாது. முக்கால்வாசி வேலை முடிஞ்சிச்சு. அவ்வளோதான். கையோட வீட்டை மட்டும் கூட்டி விட்டு வீட்டை தொடச்சி வேலை முடிஞ்சிச்சு. இங்கே பாப்பா எப்படி நல்லா இருக்காங்கண்ணா? நல்லா இருக்கா? அனுப்புனியா இல்லையா? அனுப்புனேன்ல, இன்னும் வரல. இதெல்லாம் தூங்காமல் அதுக்கே இந்த வர தங்கம் நல்லா கூட்டிகிட்டு எடுத்துச்சு. ஐயோ உங்களுக்கு வேற மூக்கு இதாங்க. ஆமாம், ஃபுல்லாக அடியில் ஃபுல்லாக குப்பை.
சரியான குப்பை. பாம்பு வந்து அடைஞ்சப்போ தெரியாது. எனக்கு வேறு சளி பிடிச்சிக்கும். யாருக்கு? எனக்கு தான் ரொம்ப நேரம் என்னென்னா ஆல்ரெடி தும்மலாக தான் இருக்குது. ஸ்டாண்ட் வச்சு விட்ருவா. சரியா இப்போ பார்க்குறது மெயினான வேலை. பாப்பா அந்த பிள்ளை கிரிக்கி வச்சு அழிச்சிட்டியா? அந்த டிசைனுக்கு மேலே அப்படியே பென்சில் வச்சு ஃபுல்லாக வரைஞ்சி வச்சுருந்தாங்க. இப்போ தொடச்சி க்ளீன் பண்ணிட்டு இருக்கு அதெல்லாம். சரி சரி. வெளியில் இப்போ தொடச்சிட்டு வந்தேன். காலம் தொடச்சிட்டியா? அதை தொடச்சிட்டு வாசல் தொடச்சிட்டு இன்னொரு தடவை துடைக்கணும். அம்மா இப்போ தான் வெளியே இருந்துல வந்தாங்க. அதை ஒரு தடவை துடைக்கணும். தொடச்சிட்டு கையோட வீட்டை தொடச்சி குடிச்சா முடிஞ்சிச்சு. தண்ணி கொஞ்சம் வச்சு விட்ருப்ப. எதுக்கு? எனக்கு பாப்பாவுக்குலாம் எல்லாருமே கையோட குளிச்சிருவோம். குளிச்சிருவோம். சரி உப்பு சந்தா அடிக்குது. எது தண்ணி? ஏய் பாப்பாவுக்கு பாப்பாவுக்கு வச்சு விட்டுறலாம். உனக்கு எதுக்கு? நீ எரும மாட்டேன். அட அவளுக்கு தான் வச்சு விடு. அவளுக்கு என்ன டம்ளர்லேயே வைப்ப? குடத்துல தானே வைப்ப? இப்படி வைப்பேன். சரி ஏதோ ஒன்று வை. உனக்கெல்லாம் கிடையாது. சரி உனக்கு இருக்கு தங்கம். சரிங்க ஃப்ரீயாக தொடச்சி க்ளீன் பண்ணிட்டு நம்ம இப்போ கொஞ்சம் வீடியோ எடிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அந்த வேலையை பார்க்கலாம். நல்லா அழுத்தி தொடங்க வர. நீ வச்ச மருதானியே? அது மருதாணி இல்லை, சாணியா? பைத்தியமே. உன் புள்ள நேற்று பூ கட்டிட்டு இருந்தாங்கல்ல, ஆமாம், அந்த பூவெல்லாம் எடுத்து போட்டு குத்து ஊத்துன்னு குத்தி இப்படி பண்ணி வச்சிருக்கு. ஏன் பாப்பா? நான் மருதாணி தாப்பி வச்சிருக்கேன்னு நினச்சேன். பைத்தியம். நீ பைத்தியம் தான், எனக்கு நல்லா தெரியும். எல்லாரும் கடைசியா நல்லா என்ன வாசனையாக வரல? ஏதாவது ஊற்றி தொட. சொல்லி போகிறமே போனால் அதை ஒரு லைசால் எடு இல்லை ஏதாவது எடுலாம். செலவாகும் வேண்டாம் வேண்டாம். நீ வீடு ஊத்தாம தொட அப்படிங்கிறது. 10 ரூபா பன்னீர் பாட்டில் வாங்கி ஊற்றி தொட, 10 ரூபா ஜவ்வாது வாங்கி கலந்ததோட. எல்லாமே சாமி கொடுக்குறது, காலில் போடக்கூடாது. பைத்தியம். யார் பைத்தியம்? ஜவ்வாது மாலை போட்டப்போ மட்டும் எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க? அது ஐயப்பனோட. சரி சரி கண்டுபிடிச்சது மனுஷன், ஆனால் சாமியோடன்னு சொல்கிறீங்க. எங்கே ஐயரப்பனா? அது யார்? ஐயப்பன். ஐயரப்பனாமா? இங்கே பெரிய வீடு தரிச்சு நம்ம ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கிறோம். ஆமாம், எனக்கு வேறு மூக்கு கப்புன்னு அடைச்சிருக்குது. என்னன்னு தெரில. அலர்ஜி ஓரளவுக்கு க்ளீன் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். சாமி படம்லாம் தொடச்சியா? அது போட்டியா? போட்டு ஏதாவது ஊற வச்சிடலாம். பொடி ஊற வச்சுட்டு வராமல் சாயந்தரம் தானே பீதாம்பரி பவுடர் வெளியில் ஒன்று வாங்கிட்டு வந்து கழுவிக்கலாம். சரி துணியை கொண்டு போய் காயப்பட போகிறோம். சவுண்டை கம்மி வேணும், சவுண்டே கம்மி வேணும் மாட்டேங்குது இந்த பிள்ளை. டிவி பார்த்துட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டியா? துணியெல்லாம் கொண்டு வந்து காய போட்டுருக்கோம். பார்த்தீங்களா? 1 2 3 4 5 கொடிக்கு காயுதுங்க. 4 நாள் துணியா? 4 நாள் துணின்னு நினைக்கிறேன். 5 கொடிக்கு அது மோடம் போட்ட மாதிரி இருக்குது. மழை வராமல் இருந்தால் சரி. இங்கே இருக்கிற 2 கிளிப்பு குத்துல ஒரு கிளிப் கொடு, இன்னொரு கிளிப் கொடு. காற்றுக்கு எல்லாத்தையும் கிளிப் போட்டிருக்கானு. காற்றுக்கு எதுக்கு கீழே வந்துருப்பாங்க. அம்மாவோட சேலைக்கு போடல. காய் போட்டுட்டு வரட்டும். பாப்பாவோட ஸ்கூல் பேக் பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசங்க. அந்த ஃபுல்லாக இறங்க பென்சில். இப்போ பார்த்தியா எப்படி நான் துவைச்சது? ஏய் இப்போ நான் எப்படி பண்ணுவேன்? அந்த தேய்க்க நாரை வச்சு உள்ள வச்சு தேய்ச்சேன். எப்படி நான் துவைச்சனால போச்சுன்னு ஒத்துக்க மாட்டேன். ஒத்துக்க மாட்டேன், மனசு வராது, தெரியும் எனக்கு. இந்த பூ எல்லோரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இது என்ன பூன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். காட்டு மல்லி இல்லை இது, மெட்ராஸ் மல்லி. அழகாக இருக்காண்ணா. ஆனால் ஒரு செடி வச்சிங்கன்னா போதும், ஏரியா முழுக்க ரவுண்டு கட்டிடுவது. ஐயா என்ன பண்ணேன் பார்த்தீங்கன்னா, இன்னது அம்மா கால் நேகம் உடஞ்சி போச்சு. அதனால் அதை யாரோ பஸ்ஸில் மிதிச்சுட்ருக்காங்க. கீழே உட்காந்து வெட்டணும். இல்லை அவங்களால கீழே உட்கார முடியாதுல்ல, அதனால அது ரொம்ப வலியாக இருக்குது அப்படின்னாங்க. அதனால் அதை வெட்டி விட்டேன். சும்மா தான் இருக்காங்க, காலில் இருக்கிற நகத்தை வெட்ட மாட்டேங்க. அப்புறம் என்னதான் பண்ணுறது? வலி வருஷ கணக்காக நகை வெட்டியே கீழே மூஞ்சி வெட்ட முடியலடா. சாப்பிட போகிறோம். மதியான சாப்பாடு குளிச்சுட்டு வந்தாச்சு. மாமா குளிச்சிட்டாங்க. பாப்பா குளிச்சாச்சு. ஏண்டா நல்லாவே இல்லை சாப்பாடு இப்படி சொன்னேன்னா எப்படி பாப்பா? கஷ்டமாக இருக்குது தெரியுமா அம்மாவுக்கு?
என்ன பண்ணுறது அதுக்குங்கிறாங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாப்பாடு, சாம்பார், ஊறுகாய், முட்டைக்கோஸ் பொரியல். வாங்க சாப்பிடலாம். போகிறோம்னா டீ வைக்க போகிறோம். அவள் லைவ் போயிட்டுருக்காளா, டீ வையின்னு போட்டு மனுஷனை கொள்றா. டீன்னு இதுதான் இப்படி டீன்னு கொள்றான்னு தெரியல. பால் இருக்கான்னு தெரியல. பால் இருக்கா பாப்பா? பால் எதுவா பாப்பா? இருக்கு ஒரு பாக்கெட்டு. விடு பால். அதை வை. பிச்சு போட தொட்டேன் நான் ஜூஸ் எல்லாம் குடிக்கூடாது பாப்பா. டைம் பார்த்தீங்கன்னா 3 நாள் போகுது. பிரியா பார்த்தீங்கன்னா லைவ் போயிட்டுருக்கா. வீட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு குளிச்சுட்டு அவள் லைவ் போக ஆரம்பிச்சு 1 மணி நேரம் ஆகுது. நாங்கள் கொஞ்சம் நேரம் படுத்து நானும் பாப்பாவும் டிவி பார்த்துக்கிட்டு இருந்தோம். அது நம்ம படம் ஓடிட்டுருக்குது. அந்த படத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். வந்து பார்த்தீங்கன்னா டீ கேட்டால் டீன்னு மண்டை போட்டு உயிர் அடிக்கிறதா ஒரு டீ வச்சு கொடுத்தேன். லைவ் போயிட்டுருக்க பாருங்க. சரி டீ வைக்கலாங்களா? டீ போட்டாச்சு. நான் காஃபி கேட்டேன். மிதிச்சிருவேன் உனைய. டீ தானே கேட்டேன். இன்னும் ஒரே அழுக. அவள் சளி பிடிச்சா பால் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதனால் கொஞ்சமாக மஞ்சளும் மிளகுத்தூள் போட்டு கொடுக்குறேன். ஆனால் குடிக்க மாட்டேன். நான் மூஞ்சி பாருங்களேன். கொஞ்சம் வெளியே கிளம்பிட்டோம். பாப்பாவை விட்டுட்டு தான் வந்து நம்ம கிளம்பியிருக்கோம். பாப்பா கூட்டிகிட்டு வர வேண்டாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து இன்னுமே சளி வந்து ரெடி ஆகலை. அதனால சரி காத்துலையே அப்படின்ட்டு பாப்பாவை விட்டுட்டு நம்ம வந்து கிளம்பிட்டோம். நாளைக்கெல்லாம் இது சரியான கூட்டமாக இருக்கு இங்கே கருப்பராயன் கோயில். ஆமாம், வண்டியை துடைக்கணும். நம்ம தண்ணி பிடிக்கிறதுக்காக வந்திருந்தோம். தண்ணி பிடிச்சாச்சு. 2 வாட்டர் கேன், அதோட ஒரு கேனில் பிடிச்சிட்டு சின்ன கேன் ஒரு கேன் வந்து அதில் இருக்குது. இங்கே தான் நம்ம எப்போவுமே தண்ணி பிடிப்போம். நல்ல தண்ணி, அத்திக்கடவு தண்ணின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த தண்ணி குடிச்சிட்டு கிளம்பிட்டோம். ஆமாங்க, நேராகவே வைங்கங்க. இது என்ன பிரச்சனைனாங்க, ஸ்கூட்டியில் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா தண்ணி வந்து கேன் வைக்கிற கேஸை வர மாட்டேங்குது. ஸ்டாண்ட் போடு. ஓகேயா? ஓகே. ஐயோ என்னங்க ஹேண்ட் பேக்குங்க தெரியும். நீ ஹெல்மெட்டு இது வேற. ஹெல்மெட் தலையில் போடுறதுக்கு எருமாடு. இந்த போட்டுக்குங்க. நம்ம எந்த கடையில் வாங்க போகிறோம்னு தெரியல. எல்லா கடையிலையும் வச்சுருக்காங்க. பழங்கள், வாழை மரம் எல்லாமே இருக்குது. ஒரு எல்லாம் வாங்கணும். சாமான்லாம் வாங்க வந்துருக்கோம். இல்லைன்னா செட்டிப்பாளையத்தில் ஒரு கடையில் தான் வாங்கணும். தேங்காய் ஒன்று பொரி வாங்கிக்க. கணக்கு போடணும். பொரி ஒரு பக்கம் பக்கம் பொரி எவ்வளவு? இதான் வித்தாத்தான் உண்டு. நாளப்பெல்லாம் நம்ம வேற எங்கேயா வாங்கி அக்கா கடை பக்கத்தில் வாங்கிக்கலாம். இல்லை இன்னொரு கடை 150, 155, 155, 165, 165, 172. எலுமிச்சம்பழம் எவ்வளோங்க? 10 ரூபா. 10 ரூபாய்ங்களா? அங்கே 8 ரூபா. 172. எலுமிச்சம்பழம் ஒன்று எடுத்துக்கோ வேண்டாமா? 250 ரூபா 2 கூடுதல் குறையுது. நான் போய் பார்த்தேன்னு இன்னொரு கடைக்கு நின்று வாங்க வேண்டாமா? ரெண்டு வேணுமா? பழங்கள்லாம் வாங்கியாச்சு. பழம் ஒரு வாழை இலை. அப்படியே அங்கே போய் ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கலாம். பொங்கலையெல்லாம் பாரு. இல்லை தக்காளி பழங்கள் வாங்க வந்தோம். ஒரு கூடை வாங்கி எடுத்து போடு. இது ரெண்டும் ஒன்று தானே? இது எதுக்கு எடுத்துக்கிட்டேன்?
ஒன்று சாத்துக்குடி ஒன்று ஆரஞ்சு இருந்தாங்க. கண்ணு வேறு பூசு. அது வேண்டாம், ஆரஞ்சு வேண்டாம். அதான் எடுத்துருக்கல அப்படியே கேளு ஆரஞ்சு. திராட்சை எடுத்துக்கோ, திராட்சை வாங்கிக்கோ. திராட்சை ஒரு ஊற்றி கொடுத்துருக்கு. திராட்சை எவ்வளவு? காக்கில் எவ்வளவு? பார்க்கலாம். அவ்வளோதான், பழங்கள் எல்லாம் ஒன்று தான். திராட்சை வேணா வாங்கிக்கோ, மட்டும் இப்படி எடுத்துக்கோ. காக்கில் 50 ரூபாயம்மா. பாப்பாக்கு சளி வேறு பிடிச்சிருவோம், வாங்கி தின்ட்டுவாளான்னு பயமாக இருக்குது. சீட்டில் சளி பிடிச்சிருக்கு பாப்பாவுக்கு. சரி ஒன்று கொடுத்துருங்க, திராட்சை விட்டுருங்க. கம்மியாகவே போட்டுருங்க, 1/4 கிலோ வேண்டாம். நீங்கள் சொல்லிடுங்க, பாப்பா சாப்பிடாத. போதும். சும்மா தட்டில் வைக்கிற கிளம்பு. எல்லாத்துலேயும் ஒவ்வொரு பழம் எடுத்துருக்கோம். ஏங்க நான் ஏமாந்துட்டேங்க. அது வந்து 10 ரூபாயா, இதுவும் 10 ரூபாயா? நான் 5 ரூபான்னு நினச்சேன். அது குட்டி உண்டால இருக்குது, என்னை ஏமாற்றிட்டாருன்னு நினச்சேன். ஏன்னா 20 ரூபா கொடுக்க வச்சான். பிஸ்கெட் போட்டாச்சு. இவ்வளோது 100 ரூபாயா? கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி தலை கொடுங்க அண்ணா. பால் வாங்கியிருக்கேன்ல, கொடுங்கண்ணா கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி தலை. கொத்தமல்லி தலைக்கு குச்சி தூக்கி வச்சிருக்காரு இவர். ரெக்கார்ட் பண்ணுங்க, அனுப்புங்க. தலை ஓடி பிச்சு கொடுங்கண்ணா கொஞ்சம், ஏன்னா என்னை கஷ்டப்படுத்துறீங்க. கொண்டாங்க. பார்த்தீங்கன்னா வரக்குள்ளேயே தூங்கிட்டாங்க. மழை வர மாதிரி இருக்கனால துணியெல்லாம் வந்து அத்தை எடுத்துள்ளே போட்டாங்க. என்னென்ன வாங்கிட்டு வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வர வழியில் வந்துட்டு மாயிலை, நம்ம தண்ணி பிடிக்க போன இடத்துக்கிட்டே மாயிலை இருந்துச்சு, வாழையில் இருந்தது. ரெண்டையுமே மறந்துட்டு வந்துட்டோம், வாங்கிட்டோம். அதையும் வாங்கிட்டு அதோட என்னென்னா வெத்தலை பாக்கு. இந்த வெத்தலை வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து செவ்வாய்க்கிழமை இல்லைங்களா, சாமிக்கு வந்து விளக்கு போடுறதுக்கு வந்து வாங்கியிருக்கேன். அதோட நாளைக்கு வந்து சாமி கும்பிட்ற ஃப்ரூட்ஸு இதெல்லாமே வாங்கியாச்சு. இது வந்து பார்த்தீங்க என்னென்ன வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க, இதெல்லாமே வாங்கிட்டு வந்துட்டோம். அதோட பால் பிஸ்கெட் வந்து வாங்கிட்டு வந்துட்டேன். இதில் வந்து ஒயிட் கலரில் ஒரு இது இருந்துச்சு, அதில் வந்து இதே தான் இருந்துச்சு. பட் ஆனால் ஃபஸ்ட்டு நிறைய பிஸ்கெட் இந்த மாதிரி இருந்துச்சு, இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பிஸ்கெட். இந்த அண்ணங்கிட்ட எப்பவுமே வந்து கொத்தமல்லி தலை கருவேப்பிலை தலைக்கு நான் போராடுவேன். என்ன வாங்கினாலும் எனக்கு கொத்தமல்லி தலை கருவேப்பிலை தலை கொடுத்தே ஆகணும். அதனால் அதையும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஒரு எலுமிச்சை மேலே 10 ரூபா தெரியுமா உங்களுக்கு? அம்மா வந்து குளிக்க போயிட்டாங்க. வீட்டில் மேலே வந்து பார்த்திங்கன்னா சாமி பட்டு ஓடிட்டுருக்கு. கையோடு வந்து நம்ம இந்த பூஜைக்கு அந்த விளக்கு அதெல்லாம் வந்து கழுவிட்டு மாமாவோட வண்டி கழுவணும். மெயினே அதான், வண்டி கழுவணும். மாமா வந்து வண்டி இப்போ வாஷ் பண்ண போகிறாங்க. நம்ம வந்து வீட்டில் இருக்கிற வேலையை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஓகேங்களா? முறமாக தேடிட்டு இருக்கீங்க. எது ஹோல்டர் தேடிட்டுன்னு கேட்டிங்களா? எங்கள் வீட்டில் எப்படி கிடக்குன்னு. மழை வர மாதிரி இருந்தனால எங்கள் அத்தை எல்லாத்தையும் தூக்கில ஓட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் தான் வந்து நம்மளுக்கு லைட் எரிய மாட்டேது இல்லையா, அதனால் வந்து ஹோல்டர் இருந்துச்சுன்னா எடுத்து போட்டு லைட் எரிய வச்சிடலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்காரு. என்னத்தை தான் பண்ணுறது, வீடு இருட்டாக கிடக்கு, ஒன்றுமே சரிப்பட்டு வர மாட்டேங்குது. போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். நம்ம இதில் பார்த்திங்கன்னா 4 நாளைக்கு ஒருக்கா மோட்ரு போடுவாங்க. மோட்ரு போட்டு விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே வந்தேன். இந்த பிள்ளை தூங்கிட்டு இருந்தது, எந்திரிச்சு ஸ்நாக்ஸை வாங்கிட்டு வந்துருச்சு. வெளியே நிற்கிறேன். குளிச்ச மாதிரியா இருக்க நீ? தரமாட்டியா? சரி நீயே சாப்பிடு. சமோசா போண்டு. ஏய் வேண்டாம் சொன்ன. இங்கே உனக்கு பின்னாடி பூனை கால் தூக்கிட்டு நிற்கிறான் அவன். அப்படின்னு பார்த்தீங்கன்னா விளக்கெல்லாம் விளக்கிட்டாங்க. மாமா தான் விளக்குனாங்க. விளக்கெல்லாம் விளக்கிட்டு பொட்டு வச்சு விட்டுட்ருக்காங்க சாமிக்கெல்லாம். நான் தான் எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன் இல்லைங்களா. இப்போ மாமா வந்து பொட்டு வச்சு விட்டுட்ருக்காங்க. லைட் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் இது தான் போட முடிஞ்சது. இந்த லைட்டு என்ன பண்ணுறது அப்படின்னே ஒன்றுமே போடல. யாராவது வந்து கொஞ்சம் ஆப்ஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா சொல்லுங்களேன், தயவு செஞ்சு. என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. இந்த மாதிரி அதாவது இந்த லைட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உள்ள கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கறனால இது என்னென்னு உள்ளே பிரித்து பார்த்தா தான் தெரியும் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அந்த பார்க்குற அளவுக்கு நம்மளுக்கு வந்து இது கிடையாது. அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா வேறு ஏதாச்சும் ஐடியா லைட் போடுறதுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் என்ன ஐடியா ஏதாச்சும் இருந்ததுன்னா வந்து கொடுங்க.
மெட்டர்னிட்டி வேர் வந்து பார்த்திங்கன்னா புதுசு வந்து இப்போ வந்து நம்ம கொண்டு வந்திருக்கோம். என்ன அப்படின்னா கொஞ்சம் வந்து கலர் சேஞ்ச் பண்ணி இந்த மாதிரி ஃப்ளவர் பட்டர்ஃப்ளை வந்து இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து கொண்டு வந்திருக்கோம். இது வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா எம்பிஎஸ் ஃபேமிலி அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து அவங்களோட ஐடி மென்ஷன் பண்ணியிருக்கேன், நம்பர் போட்டிருக்கேன், மறக்காமல் பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. 3 பீஸ் 1000 ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க. ஓகேங்களா, சூப்பராக இருக்குது. நான் வியர் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எம் சைஸ். இதில் வந்து பார்த்திங்கன்னா பேக் சைடு வந்து கட்டுறக்கு வந்து நாட் கொடுத்துட்றாங்க. அதோட வந்து ஜோப்பும் இருக்குது. நல்லா இருக்கு இல்லையா? ஓகே, வேணா கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணிக்கிங்க. பாய். டான்ஸ் ஆடுறதுக்குலாம் வந்து உதயஞானம் வந்து டான்ஸ் ஆடுவாள். காலையிலேருந்து நம்ம சொன்னோம்னா ஆட மாட்டா. எல்லாம் வந்து படுக்கிறக்கு வந்து பாயெல்லாம் வந்து நம்ம விரிச்சு விட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிக்கிறது வந்து நம்ம வீடியோ எடுக்கல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாமாவுக்கு வந்து லைவ் போயிட்டு இருந்தாங்க, நான் அங்கே சாப்பிட்டுட்டு இருந்தேன். இன்ன வரைக்கும் லைவ் கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் இருக்கும்னு நினைக்கிறேன். லைவ் வந்து பார்த்துட்டு முடிச்சுட்டு எல்லாமே வந்து முடிச்சாச்சு. தூங்குறதுக்கு எல்லாம் பண்ணியாச்சு. இன்றைக்கி என்னென்னலாம் பண்ணோம் அப்படின்னு க்ளீனிங் ஒர்க்கு எல்லாமே பண்ணிவிட்டு என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்குள்ளே போய் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் ஒரு vlogல பார்க்கலாம். எல்லாருக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். பாய். Bye.